ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா விஐடி கவுன்சிலிங்கில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு உண்டான கவுன்சிலிங் ரிசல்ட்ஸ் வந்து நேற்று நைட்டு வந்தது. சரிங்களா? ஸோ நேற்று நைட்டு வந்த பிறகு இன்னைக்கு காலையில் நம்ம நிறைய பேர்கிட்ட வந்து உங்களோட ரேங்கிங்க்கு என்னென்ன பிரான்ச்சஸ் வந்து கிடைச்சது, என்ன கேட்டகரியில் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்டிருந்தோம். ஸோ அவங்களுமே கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதையும் தாண்டி இண்டிவிஜுவலாகவும் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 80 பேர் வந்து நம்ம வந்து கேட்டதுக்கோசரம் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் எந்தெந்த பிரான்ச்சஸ் வந்து அதிகம் போயிருக்கு, எந்தெந்த கேட்டகரியில் அதிகம் போயிருக்கு அப்படிங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஃபேஸ் வர மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கேட்டகரியில் நமக்கு சீட்ஸ் இல்லை, இந்த கேட்டகரியில் நமக்கு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோட அவங்க வந்து ஃபேஸை வந்து நெக்ஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கோசரம் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம நிறைய டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 80 பேர்த்துக்கிட்ட நம்ம டேட்டாஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஒரிஜினல் டேட்டாஸ். சரிங்களா? இந்த டேட்டாஸ் படி உங்களுக்கு என்னென்ன பிரான்ச்சஸ் வந்து எந்தெந்த கேம்பஸில் அதிகம் எடுத்திருக்காங்க மாணவர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதையும் தாண்டி இன்னும் என்னென்ன பிரான்ச்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் ஃபேஸ் தேர்ட் ஃபேஸ் வர மாணவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ சிஎஸ் பிரான்ச்சஸ் ஆகட்டும் சரி, சிஎஸ் ஸ்பெஷலைசேஷன் பிரான்ச்சஸ் ஆகட்டும் சரி, எந்த கேட்டகரியில் உங்களுக்கு சீட்ஸ் வந்து இன்னும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா செகண்ட் ஃபேஸ் மாணவர்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டேட்டாஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 4 hours ஆச்சுங்க. இந்த டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொண்டு வந்து தரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம வந்து 4 hours நம்ம வந்து டேட்டாஸ் அனாலிசிஸ் பண்ணி நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஒரிஜினல் டேட்டாஸ். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பர்டிகுலராக இந்த கேட்டகரியில் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விஐடி வேலூர் சென்னை கேம்பஸில் மோஸ்ட் ப்ராபப்ளி சிஎஸ் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்கோம். இதில் வந்து என்னென்ன ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து சீட்ஸ் எடுத்திருக்காங்க கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், அதுக்கடுத்து மெஷின் லேர்னிங், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி, அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து டேட்டா சயின்ஸ், அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இந்த மாதிரி கோர்சஸ், அதுக்கடுத்து இசிஇ, அதுக்கடுத்து விஎல்எஸ்ஐ டிசைன், ஐடி, இந்த கோர்சஸ்லாம் எடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி சென்னைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே சைமல்டேனியஸ் கோர்சஸ் எடுத்திருக்காங்க. இதையும் தாண்டி சைபர் அண்ட் பிசிக்கல் சிஸ்டம் எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸுங்கிற கோர்சஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து ஏபிக்கும் போபாலுக்கும் நம்மக்கிட்ட டேட்டாஸ் இல்லை. ஸோ இந்த டேட்டாஸில் படி உங்களுக்கு இந்த கோர்சஸ்லாம் உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து அதிகம் எடுத்திருக்காங்க. சரி, அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு குரூப் ஏல வந்து உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்பெஷலி ட்ரிபிள் எடுத்திருக்காங்க ஒரு சிலர். அதுக்கடுத்து பயோ டெக்னாலஜி, அதுக்கடுத்து ஹெல்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எடுத்திருக்காங்க. பட் இந்த பயோ டெக்னாலஜி, ஹெல்த் சயின்ஸ் டெக்னாலஜிக்கெலாம் கொஞ்சம் ஷாக்கிங் நியூஸாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ கொடுத்துருக்கோம் எண்டில். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த டேட்டாஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 4 hours ஆச்சுன்னு சொன்னேன். ஸோ ப்ராம்ப்டாக இருக்கும் இந்த டேட்டாஸ். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற லைக்ஸ் அடுத்த மாணவர்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். அதையும் தாண்டி எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில். உங்களுக்கு அடுத்தடுத்த ஃபேஸ் கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி நம்ம டேட்டாஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்ல வந்து உங்களுக்கு வேலூரில் வந்து கேட்டகரி 1ல என்கிட்ட டேட்டா இல்லை. கேட்டகரி 2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்லி 1200 ரேங்கிங் வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு கேட்டகரி 3ல 3000ஸ்லேருந்து உங்களுக்கு 6000 வரைக்கும் ரேங்கிங் போயிருக்கு. அதுக்கடுத்து கேட்டகரி 4லயே உங்களுக்கு 7000 ரேங்கிங் போயிருக்கு. கேட்டகரி 5ல தான் உங்களுக்கு வந்து 15000ஸ்லேருந்து 17000 வரைக்கும் போயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சிஎஸ் வேலூர்ல வந்து மோஸ்ட்லி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ் வந்து வேலூர்ல முடிஞ்சிருக்கும். ஏன்னா 20,000 வரைக்கும் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ். அதனால உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும் வேலூர்ல. சென்னை கேம்பஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் பாருங்க உங்களுக்கு வந்து 1200 வரைக்கும் 4000 வரைக்குமே போயிருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்க உங்களுக்கு வந்து 11,000 வரைக்கும் போயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,000 வரைக்கும் போயிருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு சிஎஸ் பிரான்ச்சஸ் வந்து சென்னை கேம்பஸ்ல இன்னும் 4th கேட்டகரிக்கும் 5th கேட்டகரிக்கும் இருக்கு. சரிங்களா? அதை நோட்டீஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங்க்கு உங்களுக்கு வந்து பாருங்க இதுக்கு மட்டும் தான் எனக்கு டேட்டாஸ் இருக்கு. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,000 வரைக்கும் கேட்டகரி 2க்கு போயிருக்கு. அப்போ வந்து ரிமைனிங் டேட்டாஸ் வந்து உங்களுக்கு மேபி
கேட்டகரி 3ல ஒரு 18,000 19,000ல போனாலும் கேட்டகரி 4லையும் கேட்டகரி 5லையும் உங்களுக்கு சீட்ஸ் வந்து இன்னும் அவைலபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி இஎன்ஐக்கு உங்களுக்கு ஒரே ஒரு டேட்டா தான் கிடைச்சது. பட் மோஸ்ட்லி இதுலாம் உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டிலையுமே பாருங்க, உங்களுக்கு வந்து கேட்டகரி 4ல வந்து 16,000 வரைக்கும் போயிருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது கேட்டகரி 5 வந்து உங்களுக்கு வேக்கண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சென்னை கேம்பஸ்லையுமே உங்களுக்கு வந்து கேட்டகரி 3லையும் கேட்டகரி 4ல கேட்டகரி 5ல சைபர் செக்யூரிட்டி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி சிஎஸ் கோர்சஸ், அதுக்கு ரிலவெண்ட்டான கோர்சஸ்லாம் உங்களுக்கு வந்து கேட்டகரி 4 அண்ட் கேட்டகரி 5ல உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதில் தான் வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. ட்ரிபிள் இ வந்து உங்களுக்கு ஒரு டேட்டா தான் இருக்கு. சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்ல கேட்டகரி 2 3 4 5லேயே உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து சிஎஸ் டேட்டா சயின்ஸ்ன்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து இங்கே பாருங்க, உங்களுக்கு வந்து 2 டேட்டாவுமே கிட்டத்தட்ட 700 ரேங்கிங்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. இது வந்து 800 ரேங்கிங்குள்ளே முடிஞ்சிருச்சு. இது வந்து உங்களுக்கு 16,000 17,000 ரேங்கிங் போயிருக்கு. அப்போ வந்து கேட்டகரி 5 வந்து உங்களுக்கு இன்னும் வேக்கண்ட் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சென்னையிலையுமே உங்களுக்கு பாருங்க, இங்கே வந்து 15,000 வரைக்கும் கேட்டகரி 2ல போயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் கேட்டகரி 3 4 5ல உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதே மாதிரி வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதில் வந்து உங்களுக்கு டேட்டாஸ் வேலூரில் என்கிட்ட இல்லை. பட் வந்து சென்னையில் வந்து 19,000 வரைக்கும் உங்களுக்கு டேட்டாஸ் போயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் 2 3 4 5ல உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதுக்கடுத்து மெக்கானிக்கில் வந்து உங்களுக்கு வந்து இந்த டேட்டாஸ் மட்டும் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. பட் வந்து மோஸ்ட்லி 2 3 4 5ல உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது சென்னை சைட்லேயும். அதே மாதிரி ஐடியில் பாருங்கள், உங்களுக்கு வந்து இதில் வந்து கேட்டகரி 2ல 4,750 உங்களுக்கு போயிருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு மேபி வந்து ஒரு 10,000 ரேங்கிங்கில் இல்லை ஒரு 8,000 ரேங்கிங்கில் இருக்கலாம். இங்கே வந்து ஒரு 12,000 15,000 ரேங்கிங்கில் இருக்கலாம். அப்போ 5th கேட்டகரி வாய்ப்புகள் இருக்கலாம். சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 இங்கே போயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 4th கேட்டகரியில் மேபி லிமிடெட் சீட்ஸும் 5th கேட்டகரியில் நல்லாவே சீட்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி வேலூர் இசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், இங்கே 18,000 ரேங்கிங் வரைக்கும் போயிருக்கு கேட்டகரி 4ல. அப்போ இங்கே வந்து உங்களுக்கு கேட்டகரி 5 வந்து இசியில் வேலூரில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சென்னையில் வந்து உங்களுக்கு வந்து மேபி கேட்டகரி 3 வரைக்கும் போயிருந்தா கூட 20,000க்கு கேட்டகரி 4ம் 5ம் வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அடுத்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்லையுமே மோஸ்ட்லி வந்து எனக்கு சீட்ஸ் கிடைக்கல, பயாலஜி ரிலவெண்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட்ஸ் கிடைக்கல. மேபி வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் பயோ டெக்னாலஜி, அதுக்கடுத்து வந்து ஹெல்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதுலாம் சீட்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த கேட்டகரி 1 2 3 4 5ங்கிறத மென்ஷன் பண்ணவே இல்லை. அவங்க வந்து வெறுமனே கேட்டகரி 1லேயே நிறுத்திட்டாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி நாங்களும் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருந்தோம், ஃபோன் பண்ணியும் கேட்டிருந்தோம். ஆனால் வந்து அவங்க கேட்டகரி 1 2 3ங்கிறதே மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டோம், அதனால கேட்டகரி 1லேயே இருக்குது, அதனால எங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், சிஎஸ் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இங்கே வந்து உங்களுக்கு 5,000ல போயிருக்கு. ஸோ இதுலேயுமே மேபி உங்களுக்கு சீட்ஸ் வந்து முடியறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஏன்னா 20,000 வரைக்கும் இருக்குல்ல. சென்னையில் மேபி வந்து 4 and 5 வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதே மாதிரி சிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் இது வந்து சென்னை கேம்பஸில் மட்டும்தான் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு கேட்டகரி 2ல வந்து உங்கள் சீட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து இங்கே வந்து 19,000 வரணும். சாரி, நான் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து 19,670. ஸோ இந்த வந்து கேட்டகரியில் 4ல வந்து அவங்க சீட்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இங்கே சீட்ஸ் வந்து விழுந்திருக்கு. இங்கே வந்து 5ல வேணால் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பயோடெக்னாலஜிக்கு உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு கேட்டகரி 2ல இந்த ரேங்கிங்கில் முடிஞ்சிருக்கு. அப்போ வந்து கேட்டகரி 3 4லாம் பார்த்துக்கோங்க. மேபி வந்து கேட்டகரி 4 கூட முடியறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். அடுத்து இசி விஎல்எஸ்ஐ டிசைனுக்கு எனக்கு இந்த டேட்டாஸ் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. மேபி இதில் வந்து ஒரு 9,000 10,000னாலும் இதில் வந்து ஒரு 15,000 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சஸில் இருக்கலாம். அதுக்கடுத்து சைபர் செக்யூரிட்டியில் எனக்கு இந்த ஒரு டேட்டா மட்டும் தான் கிடைச்சிருக்கு. சென்னை சைடில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த தான் டேட்டாஸ். இந்த டேட்டாஸ் படி தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 பேர்த்துக்கிட்ட கேட்டு நம்ம இந்த டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இந்த செகண்ட் பேஸ் வர மாணவர்களுக்கு இந்த ரேங்கிங்க்கு இந்த கேட்டகரிலாம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதையும் தாண்டி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுங்கிறது கரெக்டாக
பண்ணுங்க. நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே தப்பு பண்ணி அவங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆகல, அவங்க செகண்ட் ஃபேஸ்க்கு வர போறாங்க. சரிங்களா? அதனால நீங்க சாய்ஸ்ஃபுல் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சு போடுங்க. ஏன்னா இது வந்து ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன் டைம் தான் வரும். இந்த ஒன் டைம் வந்து கரெக்டா நான் விஐடியில் சீட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கரெக்டா சாய்ஸ்ஃபுல் பண்ணுங்க. ஏனோ தானோன்னு சாய்ஸ்ஃபுல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கேட்டகரி 1ல நீங்க போறதுக்கு பதிலாக கேட்டகரி 4ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி 4ல் தான் சீட் அலாட் ஆகும். அப்போ கேட்டகரி 4ல் நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து லைஃப் லாங், அதாவது 4 இயர்ஸ் வரைக்கும் கேட்டகரி 4ல் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சாய்ஸ்ஃபுல்லிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அது எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராம்ப்டாக சாய்ஸ்ஃபுல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லைஃபும் சேஃப்டி அண்ட் செக்யூராக இருக்கும். கரெக்டான சாய்ஸஸில் கரெக்டான கேம்பஸில் போய் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாய்ஸ் ஃபில்லிங் உண்டான ஐடியாஸ் வேணும், இல்லை சாய்ஸ் ஃபில்லிங் நமக்கு பண்ணி கொடுக்கணும், சாய்ஸ் ஃபில்லிங் ஃபுல் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதையும் தாண்டி இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட கொரீஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.